புனிதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 5 தொடக்கம் 17. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்குரியவர்களோ புறம்பாகையில் உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. சிந்தனை: இயேசு நூற்றுவ தலைவனின் பணியாள் ஒருவரை குணமாக்குவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். யார் இந்த நூற்றுவ தலைவர்? இவர் ஒரு புற இனத்தவர், ரோமியர், 100 படை வீரர்களுக்கு அதிகாரியாவார். தொடக்கத்தில் இருந்தே கடவுள் மனித குலத்தை தம்மிடம் அழைத்து கொண்டே இருக்கின்றார். இதற்காக அவ்வப்போது தான் தேர்ந்து கொண்டவர்களோடு உடன்படிக்கை செய்தும் வருகின்றார். இந்த வகையிலே ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையில், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார். தொடக்க நூல் 12:3. இந்த வாக்குறுதியின் ஓர் அடையாளமாகவே இந்த நூற்றுவர் தலைவரின் ஊழியர் நலம் பெறுவதை நோக்க வேண்டும். இந்த நூற்றுவர் தலைவர் இயேசுவின் இறை அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார். இந்த நம்பிக்கை மக்களினங்கள் அனைத்தும் ஆண்டவரின் ஆசீருக்குள் கொண்டு வரப்படும் என்பதற்கு முன்னடையாளமாக உள்ளது. இயேசுவின் காலத்தில் யூதர்களுக்கும் ரோமியர்களுக்கும் இடையே சுமூகமான உறவு இருந்ததில்லை. அன்பு, இரக்கம் என்பது அந்த உறவில் காணப்படவே இல்லை. ரோமியர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றி தங்கள் ஆட்சியை திணித்து யூதர்களிடம் இருந்து கடுமையான வரியை வசூலித்தனர். ஆலய வழிபாடுகளை தொடரவும் சமய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் யூதர்களுக்கு அனுமதி அளித்திருந்தாலும் அவர்கள் ரோமியர்கள் மேல் வெறுப்பையே கொண்டிருந்தனர். மெசியா வந்து தங்களை இவர்களின் பிடியில் இருந்து மீட்பார் என்று காத்தும் இருந்தனர். ஆனால் மெசியா வந்தபோது அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் மெசியாவை ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ தலைவராக வந்து இஸ்ரவேலை மீட்டெடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசுவோ போரிடுபவராக அல்லாமல் ஒரு செம்மறியாக பெரும் விடுதலையை கொண்டு வருபவராகவே வந்தார். பாவத்தில் இருந்தும் சாவில் இருந்துமான விடுதலையையே அவர் அளிக்க வந்தார்.
இயேசு ரோமியர்கள் மேல் எந்த பகையும் கொண்டிருக்கவில்லை. அவர்களின் அரசியல் வீழ்ச்சியையும் அவர் நாடவில்லை. மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் உட்பட யூதர்கள் ரோமியர்களை எதிரிகளாகவே நோக்கிய போதிலும் ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி யூதர்களுக்கு மட்டுமல்ல என்பதை அறிந்திருந்த இயேசு ரோமியர்கள் மீது தமது இரக்கத்தை காட்டினார். நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் ஆபிரகாமின் வாக்குறுதியின் ஓர் அடையாளமாகும். ஒரு காலத்தில் உடன்படிக்கைக்கு புற இனத்தவராக இருந்த ரோமிய நூற்றுவ தலைவர் இப்போது மெசியாவுக்கு முன் நம்பிக்கைக்கும் தாழ்மைக்கும் ஓர் உதாரணமாக நிற்கின்றார். இந்த நூற்றுவர் தலைவர் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்த உதவியது அவர் கொண்டிருந்த இராணுவ அதிகாரமும் கடமையுமாகும். தன் பணிக்காலத்தில் மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தி வந்ததால் அந்த அதிகாரத்தின் தன்மையை புரிந்து வைத்திருந்தார். இந்த அதிகார அனுபவத்தை இயேசு கொண்டிருந்த இறை அதிகாரத்தின் மீது பயன்படுத்தினார். யூதர்களைப் போல இந்த ரோமியர் தோராவையோ திருச்சட்டங்களையோ அறிந்திருக்க மாட்டார். ஆனால் இயேசு கொண்டிருந்த அதிகாரம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மண்ணுலக அரசர்களின் அதிகாரத்திலும் விட மேம்பட்டது என்பதை அறிந்திருந்தார். தனது கட்டளைக்கு உடனடியாகவே கீழ்ப்படிந்து செயலாற்றும் படை வீரர்களின் அனுபவத்தை கொண்டு இறை அதிகாரத்தை கொண்டிருக்கும் இயேசுவின் ஒரு வார்த்தை தூரத்தில் இருக்கும் தனது ஊழியனை குணமாக்க வல்லது என்று அறிந்திருந்தார். இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று இயேசு புகழ்ந்த நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கையை இன்று சிந்திப்போம். அவருடைய நம்பிக்கை அவர் கொண்டிருந்த சட்டத்தின் அறிவிலே ஊன்றப் பெற்றது அல்ல, மாறாக இயேசு கொண்டிருந்த இறை அதிகாரத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையாகும். இந்த நூற்றுவர் தலைவரை போன்று எமது தகுதியின்மையை உணர்ந்து தாழ்ச்சியோடு இயேசுவை நாம் அணுக வேண்டும். அதே வேளையில் இயேசு நம் உள்ளங்களையும் குணமாக்க வல்லவர் என்று முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். செபம். ஆண்டவரே, நூற்றுவர் தலைவர் கொண்டிருந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். அப்போது உமது வல்லமையில் நாமும் நம்பிக்கை கொள்பவர்களாவோம். ஆமென்.